السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم واستغل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا صدق الله العلي العظيم. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சக உறுப்பினர்களே, நிர்வாக அங்கத்தவர்களே, நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராவலுடன் நாளைக்கு குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், காலையில் வேலைக்கும் போக வேண்டும் என்றிருந்தாலும் நல்லவைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராவலுடன், ஒரு எதிர்பார்ப்புடன் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கி வைக்க வேண்டும். இந்த அமர்வை ஒரு பிரயோஜனமுள்ள அமர்வாக ஆக்கி வைக்க வேண்டும். இதை கொண்டு எங்களுடைய வாழ்வு எழுச்சியடைய வேண்டும், வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆக்களுடன் என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகள் மிக முக்கியமானவர்கள். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் குழந்தைகளாக இருந்து வந்தவர்கள். இந்த சபையில் யாருக்கும் சொல்ல முடியாது நான் குழந்தை பருவத்தில் வாழவில்லை என்று சொல்லி. இன்றைய உலகத்துக்கு குழந்தைகள் பாரமாகிவிட்டார்கள். ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, பெண் குழந்தைகளைத்தான் கொலை செய்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. குழந்தைகள் தரிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான ஏற்பாடுகள், அப்படி தரித்து விட்டாலும் அதை கலைப்பதற்குரிய வேறு ஏற்பாடுகள். ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகள் கருவில் வைத்தே கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். கருவில் வைத்தே கருக்கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் ஜினாவினூடாக, விபச்சாரத்தினூடாக உருவான கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் ஹலாலான தாம்பத்திய உறவினூடாக ஏற்பட்ட கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொலைகள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கானில் சொல்லும் பொழுது ஜினாவையும் கொலையையும் உண்டாக சேர்த்து சொல்லியிருக்கிறான். எங்கே ஜினா நடக்குமோ அங்கே மறைமுகமான ஒரு கொலையும் நடக்கத்தான் செய்யும்.
எங்கே ஜினா நடக்குமோ அங்கே மறைமுகமாக ஒரு கொலையும் நடக்கத்தான் செய்யும். ஒன்று, அந்த பாவத்தை செய்வதற்கு முன்னால் கருத்தரிக்காமல் இருப்பதற்கான முன்னேற்பாடு செய்து கொள்வார்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகு கருவை கலைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொள்வார்கள். والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. உலகத்துக்கு குழந்தைகள் பாரம், குழந்தைகள் சுமை. குழந்தை வளர்ப்பென்று சொல்லக்கூடியது தாய் குலத்தினுடைய ஃப்ரீடத்துக்கு, அதாவது தாய் குலத்தினுடைய நிம்மதிக்கு அதை அவர்கள் உழை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் மேற்கத்திய உலகம் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது ரஹ்மத் என்பதாக, ஜீனத் என்பதாக, ஹிபத் என்பதாக, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் குழந்தைகளை பற்றி மிகவும் ஆழமாக கதைத்திருக்கிறது. இன்றே கொடுக்கப்பட்ட தலையங்கமும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் எடுத்துக்கொண்டால் இது பேசி முடிக்கிற தலையங்கம் அல்ல. இதே இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் நாளை சுபகு வரை பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. வெறுமனே குர்ஆனுக்குள் இருந்து கொண்டு மட்டும் வெளியே போக தேவையில்லை. ஹதீஸுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. குர்ஆன் அந்த அளவுக்கு குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், குழந்தைகளுடைய தர்பியாவில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய எதிர்பார்ப்புகள் என்ன, பாசிட்டிவான ஒரு தன்மையில் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாங்கள் கையாள வேண்டிய யுத்திகள் என்ன. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு டென்ஷன்ல வாழ்றாங்கன்னு சொன்னால், குழந்தைகள் வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிவிட்டார்கள். மனிதன் வாழ்க்கையை டென்ஷன் ஆக்குற பொருளாக எதாகிவிட்டது, குழந்தைகள் ஆகிவிட்டது. ஒரு சகோதரர் சொன்னார், மகளை கல்யாணம் முடித்து கொடுத்து ஒரு 3-4 மாசம் ஆகுது. ஒரு நாள் இரவு 11:30 மணிக்கு போல வாப்பட போன் ரிங் ஆகுது. எத்தனை மணிக்கு? இரவு 11:30 மணிக்கு. வாப்பா போன் எடுத்து பார்த்தா மவள்ட போன்ல இருந்து போன் வந்திருக்குது. இந்த நேரம் ஏண்ட மகள் ஏன் கோலடிச்சாள்? இப்போ ஒரு டென்ஷன், பதட்டம், கணவன் எழும்பி மனைவி எழுப்பாட்டி அங்கெழுப்பி இங்கெழுப்பி எல்லாரும் இப்ப பதட்டம். இந்த கோல் ஏன் வந்துச்சுது? எதுவும் பிரச்சனையா? மருமகன் ஏதாவது செஞ்சிட்டாரா? மருமகன் ஏதாவது அநியாயம் செஞ்சிட்டாரா என்ற மகளுக்கு? இந்த பதட்டத்தில் வீடு இரவு பூராக என்ன செய்து 1 மணி நேரத்துக்கு பிறகு மசூரா செய்து மடுவு செய்து நாங்கள் மீண்டும் ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி ஃபோன் பண்ணினா ஃபோன் ரிங் ஆகுது, ஆன்சர் இல்லை. இப்போ என்ன? இப்போ இன்னும் டென்ஷன், இப்போ இன்னும் டென்ஷன். சரி, இப்போ வீட்டுக்கு போகவே இல்லை. அது போனால் ஒரு பிரச்சனையை வாங்கி கட்டுற மாதிரி ஆகிடும். இப்பேன் வந்தீங்கன்ற ஒரு பிரச்சனை வரும். காலையில் சுபகுக்கெல்லாம் பிறகு உம்மா கால் அடிச்சு மவள்கிட்ட நேரடியாக கேட்காம சுற்றி வளைச்சி கேட்குறான். எப்படி சோமாய்க்கிறியா? என்ன செய்தி? எப்படி ஆரோக்கியமா? பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம். என்ன வித்தியாசமாக கேட்குறீங்க? இல்லை, ஏனும்மா நேற்றாவ 11:30 மணிக்கு கால் அடிச்சாய்? இல்லை, தூக்கத்தில் ஃபோனில் கை பட்டுச்சுது. எந்த அளவுக்கு டென்ஷன்டா, மவள்ட போன்ல இருந்து வந்த ஒரு மிஸ் கால், தவறுதலாக வந்த ஒரு கோலும் தலாக்கோ தெரியா, பிரச்சனையோ தெரியா. முந்த நிக்காக முடிச்சு கொடுத்தா சந்தோஷம், இப்ப நிக்காக முடிச்சு கொடுத்தா டென்ஷன். இந்த புள்ளையோட வாழ்க்கைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு டென்ஷன்ல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
யதார்த்தத்தில் சொல்லப்போனா இது அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகள் என்பவர்கள் நிஅமத்துகள், அருள், ரஹ்மத்து, ஒரு நன்கொடை, ஒரு ஹிபத் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்வார்கள். கொடுத்ததை கொண்டு நபிமார்கள் பொருந்து கொள்வார்கள். நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் வேண்டி நின்றது, கேட்டு வாங்கி எடுத்தது. என்ன செஞ்சது? கேட்டு வாங்கினது. எனக்கு இத, எனக்கு இது வேணும், இதை கொண்டு என்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொல்லி நபிமார்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய், குழந்தை பாக்கியம் இல்ல, உலகம் சொல்லுகிறது உனக்கு குழந்தை கிடைக்க முடியாது, நீ ஒரு மலடி, நீ ஒரு மலடி, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க முடியாது என்று சொல்லி உலகம் சொல்லிவிட்டது, அகிலமே சொல்லிவிட்டது. கணவன் வயோதிபராகிவிட்டார், முடியெல்லாம் நரைத்து விட்டது, எலும்பெல்லாம் தெரித்து விட்டது, உக்கி போய்விட்டது, மனைவி மலடி என்று சொல்லி அனைவருமே சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இதுக்கு பெயர் துஆ, இதுக்குத்தான் பெயர் துஆ. துஆ என்று சொல்றது முடியும், சான்ஸ் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, இப்படி செஞ்சா கிடைக்கும் என்று சொல்லி டாக்டர்கள் வைத்தியர்கள் சொல்லும் வரைக்கும் நாங்கள் துஆ கேட்கிறோம். இன்றைக்கு டாக்டர் சொல்றாரு இல்லை இதுக்கு பிறகு சான்ஸ் இல்லைண்டா, அதுக்கு பிறகு நியத்து கடனும் கிடையாது, நேர்ச்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, முடியாது, இனி முடியாது. அப்படி அல்ல, நீங்க எல்லாரும் ஏலாண்டு சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு கேளும். இதைத்தான் ஆரம்பத்தில் ஓதின குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டார்கள்? இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபிய்யா, அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், சொல்றாங்க, யா அல்லாஹ் என்ற முடியெல்லாம் பழுத்து விட்டது, நரைத்து விட்டது, வஸ்தகல ரஅஸு ஷைபா வஹனல் அத்மு, முள்ளெல்லாம் தெரித்து விட்டது, வம்ராத்தி ஆகிர், என்னுடைய மனைவி ஒரு மலடி, இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை, உனக்கு தர முடியும், நீ தரக்கூடியவன், எனக்கு ஒரு குழந்தை வேணும். எதுக்கு குழந்தை? இங்கதான் பிரச்சனை. குழந்தை எதுக்கு? நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க, என்னுடைய குழந்தை எனக்கு எதற்காக வேண்டி? குழந்தை வளர்ப்பினூடாக எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த குழந்தையினூடாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். இந்த சடவாத உலகத்தில், இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல குழந்தை வளர்ப்பும் ஒரு மெட்டீரியலாக மாறிவிட்டது. புள்ளைய வளர்த்து நான் வாழ வேண்டும். குழந்தை என்பவனும் ஒரு காசி மரம், குழந்தை என்பவனும் ஒரு காசி மரம், அந்த மரத்திலிருந்து நான் காசி விற்க வேண்டும், மகனை லண்டனுக்கு அனுப்பிட வேண்டும், மகனை இங்கிலாந்துக்கு, மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பிட வேண்டும், மகன் ஒரு ஜொப்ல போய் சேர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அவரை வைத்து நான் வாழ வேண்டும், அவரை வைத்து நான் வாழ வேண்டும். சடவாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், எதுக்காக வேண்டி குழந்தைகள்? சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நியத்துக்கள், எங்களுடைய எண்ணங்களை கூட நாங்கள் சீராக்க வேண்டும். எதற்கு குழந்தைகள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப வஜஅல்ஹு ரப்பி ரதியா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப வஜஅல்ஹு ரப்பி ரதியா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையத்தா. அந்த குழந்தை எதுக்கு தெரியுமா? இந்த நபித்துவத்துக்கு அனந்தரக்காரராக வர வேண்டும், நபித்துவத்துக்கு வாரிசாக வர வேண்டும், அவரை கொண்டனுடைய பொருத்தத்தை நான் கிடைத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். முதலாவது நியத்து வைங்க, இந்த நியத்து, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை கொண்டு என்னுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை சீராக வேண்டும், என்னுடைய குழந்தையை கொண்டு என்னுடைய ஆகிரம் சீராக வேண்டும், என்னுடைய குழந்தையை கொண்டு எனக்கு நலவு ஆகிரத்தில் கிடைக்க வேண்டும், இந்த குழந்தைகளை கொண்டு எந்த ஒரு லாபத்தையும் இந்த உலகத்தில் எனக்கு தந்துடாதே யா அல்லாஹ்.
கிடைத்தால் அது வேற விஷயம், நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். குழந்தை என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்ப வேண்டும், புள்ள எனக்கு சம்பாதிச்சு காசு தர வேண்டும், பிள்ளைகள் எங்களோட சேர்ந்து வாழ வேண்டும், நான் எல்டரியா வயசாளி ஆகிவிட்டா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் வீட்டில் தனியே இருப்பேன், என்னுடைய தனிக்கு அவர்கள் துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புள்ள வளர்க்கவானம் யாரும். அது நோக்கமல்ல. அப்படி எத்தனையோ பேர் புள்ள வளர்த்தாங்க. ஆனா இன்றைக்கு நான் மிக தைரியமாக சொல்லுகிறேன், கொழும்புல முஸ்லீம்களுக்கு சொந்தமான எல்டர்ஸ் ஹோம் இல்ல. கொழும்புல முஸ்லீம்களுக்கு சொந்தமான என்ன இல்ல, முதியோர் இல்லங்கள் கிடையாது, எல்டர்ஸ் ஹோம் இல்ல. மாக்கொலையில ஒன்று இருக்கிறது, அது கொழும்புக்கு வெளியில. கொழும்பு வட்டாரத்துள்ளுக்கு ஒரு முஸ்லீம்களுக்கு சொந்தமான எல்டர்ஸ் ஹோம்ஸ் இல்ல. ஆனா எத்தனையோ முஸ்லீம்களுடைய வீடுகள் எல்டர்ஸ் ஹோமா இருக்குது. அங்க போயிட்டு பார்த்தா வயசாளி உம்மா வாப்பா மட்டும் இருக்கிறாங்க, குழந்தைகளை காணோம், பிள்ளைகளை காணோம், மக்களை காணோம், மருமகளை காணோம், பேரப்பிள்ளைய காணோம். பெரிய வீடு, தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டு கலாச்சாரம் இது. நல்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பணம் பணம், ரியால் ரியால், டாலர் டாலர் என்று சொல்லி, வேலை வேலை என்று சொல்லி நாங்கள் ஓடுறோம் தானே. எங்களுடைய கடிகாரம் அப்படித்தான் சுத்துது, எங்களுடைய கடிகாரம் அப்படித்தான் சுத்துது. குடும்பம் குடும்பம் என்று சுத்த வேண்டிய கடிகாரம், குழந்தை குழந்தை என்று சுத்த வேண்டிய கடிகாரம், குழந்தை குழந்தைகள் என்று திக்ர் செய்ய வேண்டிய கடிகாரம் இன்றைக்கு வேலை வேலை, பணம் பணம் என்று தான் சுத்துது. எதுக்கு குடும்பம்? நான் 1998ஆம் ஆண்டு என்னுடைய 2வது விசிட் இங்கிலாந்துக்கு. நான் முதலாவது முறை போயிருந்த நேரத்தில் எனக்கு சரியான ஆசையாக இருந்துச்சு, யூசுப் இஸ்லாம் அவர்களுடைய பாடசாலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. சென்ட்ரல் லண்டன்ல யூசுப் இஸ்லாம் அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு மாடர்ன் ஸ்கூல். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான கான்செப்ட். ஒரு மாடர்ன் ஸ்கூல் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அந்த மாடல் லண்டன்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. குழந்தைகள் எல்லாம் அந்த பாடசாலையில் படித்து நல்ல ஒரு இன்டலெக்சுவல்ஸாக, இஸ்லாமிக் பேக்ரவுண்ட், இஸ்லாமிய பின்புலம் கொண்ட இன்டலெக்சுவலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாடசாலைக்கு போயிருந்தேன். அன்று அந்த பாடசாலையில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதில் நானும் பங்கெடுத்தேன். அவர் ஒரு கதை சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் லண்டன்ல பார்க்குறீங்க 2 விஷயம். எல்லா இடத்துலையும் 2 சாமான் இருக்கும், 2 விஷயம் இருக்கும். ஒன்று டேக்கியா சென்டர்ஸ், டேக்கியா சென்டர்ஸ், பிள்ளைகளை பராமரிக்கிற இடம். அதே இடத்துக்கு பக்கத்தில் எல்டர்ஸ் ஹோம் இருக்கும். இங்க இருக்கும் சின்ன பிள்ளைகள், அங்க இருக்கும் யாரு? அதுக்கு பல பேர் இருக்குது. சீனியர்ஸ் ஹவுஸ், ஜூனியர்ஸ் ஹவுஸ், எப்படி பேர் வச்சுக் கொள்ளலாம்.